எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. முருகப்பெருமானின் அருள் நிறைந்த மகர ராசி நண்பர்களை நீங்கள் பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே வாழ்க்கையில் பல சவால்களையும் அதே நேரத்தில் முக்கியமான பாடங்களை கற்றிருப்பீங்க. எடுத்த முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காம தாமதம் ஏற்பட்டிருக்கும். வேலை தொழிலில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளை அதிகரித்திருக்கும். குடும்பத்தில் சில கவலைகள் இல்லைன்னா மன அழுத்தத்தை நீங்கள் கொண்டிருப்பீங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் ஏமாற்றம் ஏற்பட அனுபவங்கள் இருந்திருக்கும். சிலர் இடமாற்றம் வேலையில் மாற்றம் இல்லைன்னா புதிய தொடக்கங்களை சந்தித்திருப்பீங்க. உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவைப்பட்டிருக்கும். கடின உழைப்பினுடைய மதிப்பு உடனே தெரியாவிட்டாலும் அதன் பலன் மெதுவாக சேரத் தொடங்கியிருக்கு. மனதில் இருந்த சில ஆசைகள் தள்ளி போயிருந்தாலும் அவை முற்றிலும் மறைந்து விடவில்லைங்க. இன்னும் பொறுமை ஒழுக்கம் விடாமுயற்சின்னு உங்கள் வாழ்க்கையில் முக்கிய இந்த நேரம் பங்காற்றி இருக்கும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் நீங்கள் பொறுப்புணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. கடின உழைப்பாளின்னே சொல்லலாம். இலக்கை அடையும் வரை விடாமுயற்சி செய்திருப்பீங்க. நம்பிக்குரியவங்களாக இருந்திருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியை சேர்ந்த நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வு கொண்டவங்க. கடின உழைப்பில் நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குது. வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை வச்சுருப்பீங்க. ஒழுக்கம் கட்டுப்பாட்டோடு தான் செயல்படுவீங்க. பொறுமை உங்களுக்கு பொறுத்தவரை அதிகம் இருக்குங்க. எளிதில் மனம் தளர மாட்டீங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. பண விஷயங்களில் கவனமாக இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. நம்பிக்கைக்குரியவர்களாக எப்போதும் நடந்துப்பீங்க. ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. பிரச்சனைகளை நடைமுறையாக அணுகுவீங்க. தலைமைத்துவ திறன் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கீங்க. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்ககிட்ட இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. சாதனை செய்யும் ஆர்வம் அதிகம் இருக்குது. மற்றவங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வீங்க. நேரத்தை மதிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை தான் விரும்புவீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை சில முயற்சி செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு சில பலவீனமான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சரி செய்துக்கிட்டாலே இன்னும் சிறப்பாக அமையும். சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படாதீங்க. உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க. பிடிவாத குணம் இருக்கலாம், ரொம்ப இருக்கக்கூடாது. தங்களை பற்றிய அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஓய்வு எடுக்க மறந்து விட வேண்டாம். அது மட்டும் இல்லை, மகர ராசி நண்பர்கள் நீங்கள் தேவையற்ற கடனும் ஆடம்பர செலவுகளை குறைத்தாலே போதும். பழைய பிரச்சனைகளை நினைச்சு மனதை குழப்பி கொண்டே இருக்காதீங்க. வேலை இடத்துல கூட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஓய்வு தூக்கத்திற்கு போதிய நேரம் ஒதுக்குவது ரொம்ப நல்லது. கோபத்தை மனதுக்குள்ள அடக்கி வைக்காம சரியான முறையில் வெளிப்படுத்துவது தான் நல்லது. பிடிவாதமாக முடிவெடுப்பதை தவிர்க்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பண விஷயத்தில் ஈடுபடாதீங்க. மேலும் வேலைக்காக உடல்நலத்தை அலட்சியம் செய்வது ரொம்ப தப்புங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்தின பலவீனன்னே சொல்லலாம். மேலும் இந்த ஜூன் மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுதுன்னா பொறுப்புகளையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தொழில் வேலை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை இடத்துல உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் வரலாம். தொழில் செய்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. வருமானமும் இந்த நேரம் சீராக இருக்குது. பழைய பாக்குகள் வசூலாகும் கூடிய வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரிய முதலீடுகளில் நிதான அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் உண்டு. கருத்து வேறுபாடுகளை அமைதியாக கையாளுவது நல்லது. உடல்நலம் பொதுவாக நன்றாக தான் இருக்குது.
மூட்டு வலி, சோர்வு போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருங்க. போதிய ஓய்வு, தூக்கமும் ரொம்ப அவசியம். சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானை வழிபட்டாலே எளிதாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காரிய தடைகளை நீக்கிடலாம். எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய உங்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் லாபம் இந்த நேரத்தில் உண்டாகும். வீண் பயணங்களோ அலைச்சலும் உண்டு. இடமாற்றம் இதனால் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்ற வாய்ப்பிற்கு. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும். வரவேண்டிய பணம் தாமதமாக தான் வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களோ ஏற்படலாம். கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடுமையான வேலை இருக்கும். உத்தியோக காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் உண்டு. இதனால் தொகுதி மக்களிடம் நற்பெயர் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட நேரிடுங்க. தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியதாக வரும். மாணவர்களுக்கு கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் போதும் கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லை, போதிய ஓய்வு ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கைன்னு பல விதத்திலும் முன்னேற்றமாக இருக்குது. 7 ஆண்டுகளாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றங்களை தரப்போகுது. போன காலகட்டங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் தொடக்கத்தில் இருந்த நல்ல மாற்றங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரப்போகுது. மேலும் சில உயர்வுகள் வந்திருக்கலாம். நீண்ட கால கனவுகள் பழிக்கக்கூடிய காலகட்டம் இது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. உச்சகுரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் யோகா பெறக்கூடிய அமைப்பு இதுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இந்த நேரம் உங்ககிட்ட இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும். நன்றாக சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோக அமைப்பு உண்டாகியிருக்கு. எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உண்டு. பெரிய அளவில் நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டம் தான் இது. நிறைய நன்மைகள் நடக்குங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் மேன்மையடையோ. காதலிப்பவங்களுக்கு காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அற்புதமான திருப்பு முனையாக இது ஏற்படும். வியாபாரம் செய்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. தொழில் முனைவோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கடை விரிவாக்க செய்யக்கூடிய யோக அமைப்பிற்கு புதிய கிளையை தொடங்கலாம். வீடு கட்ட ஆரம்பிப்பது, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். உங்களுக்கு எந்தவித கஷ்டமோ குறையாக இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. நிச்சயம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் தீர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் முடிந்த அளவு குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது மற்றவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது, அன்னதானம் அளிப்பது போன்றவற்றை செய்தாலே ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் எதையும் யோசித்து செய்வதும் நல்லதுங்க. கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்பட்டாலே காரியம் உங்களுக்கு வெற்றியாக முடியும். எந்த விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லதே. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். எனவே கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றும். அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவங்க நம்புவதை தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயணங்கள் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம். எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதே நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம்.
அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது, நிதானமாக பேசுவதும் காரிய வெற்றிக்கு உதவும். யோசித்து செய்யக்கூடிய வேலை தான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் கலைத்துறையினருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல் இதனால் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட இந்த நேரம் கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு மேற்பட்டவங்களோட ஆலோசனை செய்ய பாருங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாயிருக்கு. எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாம நிதானமாக கடைபிடிப்பது நல்லது. அடுத்தபடியாக உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பிள்ளைங்களோடு சகஜமாக பேசி வருவது நல்லது. அவங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலோ காரிய தாமதம் ஏற்படலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்ப்புகள் இனி விலகும். மனக்குழப்பம் நீங்கும். கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். பணவரத்து அதிகரிக்கும். மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லை, எதையும் ஒரு முறைக்கு பல முறை இந்த நேரம் யோசித்து செய்வது நல்லதுங்க. அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் காரிய தடைகள் அனைத்து விலக போகுது. பயணங்கள் மூலம் நன்மை இருக்கு. புதிய நபர்கள் கிடைக்க போறாங்க. தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நல்லதாக வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் இதனால் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண்பீங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவோ. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நீண்ட நாள் கனவு இப்போது நிறைவேறப் போகுது. அடுத்தபடியாக அவிட்டம் 3, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தரும். பயணங்களால் சாதகமான பலன் உண்டே. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். திறமை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுங்க. குறைகள் அனைத்தும் நீங்கிடும். மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். மன நிம்மதி மனோதிடமும் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளோ உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்க வேண்டும் நினைச்சினா விநாயக வழிபாடு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எளிமையான முறையில் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க. நிச்சயம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்களும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமோ கணபதியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.